தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். ரொம்ப சுவாரஸ்யமான யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்சி கிட்ஸை, அதாவது யங்ஸ்டர்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக உலகம் உங்கள் கையில் என்ற ஒரு திட்டத்தை, மிகப்பெரிய ஒரு சிறப்பான திட்டத்தை நம்மளோட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட தமிழகம் மொத்தம் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த யங்ஸ்டர்ஸாக, லைக் வந்து ஓட்டு போடுற யங்ஸ்டர்ஸ், ஒரு 20லேருந்து 25 வயசு இருக்கிறவங்க தாண்டி வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 27-28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி வந்து லைக் முதற்கட்டமாக வேலை பார்க்க போகிறவங்க, இந்த கட்டத்தில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மொத்தமாக ஒரு 80லேருந்து 90 லட்சம், ஒரு கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 18 வயசுலேருந்து வாக்குகள் ஓட்டு போடலாம். பட் இவங்க வந்து கொஞ்சம் ரத்தம் சூடாக இருக்கும், நம்மளை மாதிரி கொஞ்சம் பேசுகிறவங்க, கொஞ்சம் வாக்குகள் யாரை புது வாக்காளர்கள், ஸோ யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு இருப்பாங்கல்ல. அது மாதிரி வந்து லாஸ்ட் 4 வருஷமாக இந்த மாதிரி மடிக்கணினி கொடுக்காமல் இருந்தாங்க, அதாவது லேப்டாப்ஸ் கொடுக்காமல் இருந்தாங்க தமிழக அரசாங்கம். என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போது எல்லாருக்குமே என்னென்னா, இந்த மாணவர்கள், அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுப்பாங்க, லேப்டாப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்காகனா, அவங்க படிக்கிறது மூலமாக நாளைக்கு காலேஜ் போகும்போது அவங்க வந்து லைக் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 வார்த்தை ரிசர்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கோ, இல்லை ஒரு படிக்கிறதுக்கு, சிம்பிளாக சொல்லணும்னா தன்னோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நம்ம முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பள்ளிக்கு நீ சென்று வா, அதுக்காக உனக்கு மிதிவண்டி, அதாவது வந்து சைக்கிள், நீ நல்லா படிக்கிறதுக்காக உனக்கு லேப்டாப். ஸோ அது நல்லா படிக்கிற புள்ள, கம்மியாக படிக்கிற புள்ள எல்லாம் கிடையாது. ஸ்கூல் படிக்கிறவங்க 10th 12th படிக்கிற எல்லாருக்குமே சைக்கிளும் லேப்டாப்ஸும் கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்த உடனே மொத்தத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இவங்க மொத்தத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி கிட்டத்தட்ட உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி கரூரில் மிகப்பெரிய லெவலில் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, 10 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு மொத்தமாக இருக்கிற, நான் சொல்கிற கணக்குப்படி ஒரு 80ல் 1 கோடி பேர் சொன்னேன்ல, அதில் ஒரு 10%, அதாவது 10 லட்சம் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இவங்க கொடுக்க போகிறாங்களாம். அதாவது வந்து கரூரில் மட்டுமே என்னென்னா, குளித்தலை அரசு கலைக்கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அதுக்கடுத்தது வந்து கிரகம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரி, 2வது கல்லூரி. அதுக்கடுத்து அரசு கலைக்கல்லூரி, கரூர் அரசு கலைக்கல்லூரி. அடுத்தது அரவக்குறிச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அதுக்கடுத்து கரூர் அரசு வேளாண்மை கல்லூரி. அதுக்கடுத்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், மருத்துவக் கல்லூரி, பாலிடெக்னிக் காலேஜ், கலை மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது எல்லாத்துக்குமே இவங்க இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட கரூரில் மட்டுமே 2376 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க டோட்டலாக. காரணம் என்னென்னா, அந்த கரூர் என்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து, அந்த தளம் வந்து மிகப்பெரிய லெவலில் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, அதாவது ஒரு மேனிப்புலேட் ஆகிருக்குன்னா உண்மையான விஷயம். நேற்றுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள், பிஜேபியோட மாநில தலைவர், என்ன பேசியிருந்தாருன்னா, அந்த கரூர் விஷயத்துக்கு முழு காரணமும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, குற்றச்சாட்டை நேரடியாக வச்சுருந்தார். அதுக்கு இவர் ஒரு பதில் உரையாடல் வச்சுருந்தார். யாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள். அதாவது வந்து விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு தெரிய வரும் யார் யாருக்கெல்லாம் இனி சம்மன் விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரில, அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தன போக்கில் ஒரு பதில் அளிச்சிருந்தார். நம்மளும் அதான் சொல்ல போகிறோம், விசாரணை போயிட்டுருக்கு, யார் யார் என்னென்ன தவறுகள் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி, என்னென்ன சூழ்ச்சிகள் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிய போகுது. லைக் நம்ம அதில் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல போகிறது கிடையாது, மக்களுக்கே தெரியும். ஸோ அது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால தான் இவங்க அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக, இளைஞர்கிட்டேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ்வலாக கரெக்டாக நோட் பண்ணி பாருங்களேன், ஓட்டர்ஸ், அதாவது ஓட்டிங் லைக் வந்து உரிமையே இல்லாத, ரைட்ஸே இல்லாத மாணவர்களுக்கு தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து சைக்கிளும் லேப்டாப்ஸும் கொடுத்தாங்க. இவங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கிடையாது, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு. காரணம் என்னென்னா, இப்போ எலெக்ஷன் வருதா, 4 வருஷமாக கொடுக்கலையா, 4 வருஷமாக கலட்டாத்ததை இப்போ கலட்டணுன்னா, இந்த கரூரில் தொடங்கணுன்னா, கரெக்டாக இந்த எலெக்ஷன் முடியும் போது கிட்டத்தட்ட 2376 வாக்காளர்கள், யார், ஸ்டூடெண்ட்ஸு. இந்த யார், நம்ம வீட்டு காசா, லைக் வந்து அடுத்தவங்க ஊராக வீட்டு காசு தானே, அதுக்கு செலவு பண்ணுறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 லட்சம், தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற 10 லட்சம் அதில் கரூரில் தொடங்கியிருக்காங்க. கரூரில் கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்லூரி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு அதனால் என்ன யூஸுங்கிறது எனக்கு தெரில. சரி, எல்லாருக்குமே ஒரு லேப்டாப்ஸ் என்கிற ஒரு விஷயம் யூஸ் தான். ஆனால் இவங்களோட நோக்கம் இருக்குல்ல, இவங்களோட மோட்டிவ் இருக்குல்ல, இது எதுக்காக பண்ணுறாங்கிறது, ஓட்டு, அவ்வளோதான். கரூரில் மிகப்பெரிய லெவலில் பின்னடை வந்துருச்சு. ஸோ அதை ஈடுகட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சைக்கிளும் லேப்டாப்ஸும் கொடுத்துட்றோம். அது மூலமாக நம்ம வந்து இந்த யங்ஸ்டர்ஸையும் உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கரூர் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி அவர்கள் வந்து ஒரு முன்னெடுப்பை முதலமைச்சர் அவர்கள் அவரோட தலைமையில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் இது மூலமாக, நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன். கரூர் என்கிற விஷயம் வந்து ஒரு 41 உயிர்களை இழந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட பல சின்ன குழந்தைகள் உட்பட, தாய்மார்கள் உட்பட, பெரியவங்க உட்பட
பல உயிரிழப்புகள் நம்ம பார்த்த ஒரு விஷயம். அந்த ஒரு உயிரிழப்புக்கு அப்புறமா திமுகவுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. காரணம் என்னென்னா, நான் திமுக தான் இவங்க பண்ணாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. இப்போ திருப்பி நான் சொல்ல வர்றது என்னென்னா, விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டாக வராங்க ஓகே. பட் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கினது காலையிலேருந்து நைட்டு இரவு வரைக்கும் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ எந்த டைம்னாலும் அவர் வர்றதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த மொத்த டைமுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா, டியூட்டிஸ் யாருக்கு இருக்குன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறது என்னென்னா, இந்த குறுகிய இடத்துல நீங்கள் ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் கொடுத்ததுனால தான் எங்கள் பாதுகாப்பு குறைபாடாக இருக்கிறதுனால தான் அங்கே இந்தளவுக்கு நெருக்கடி வந்துச்சு. ஹூவர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் எந்த டைமுக்கு வேணாலும் வரலாம். ஆனால் எந்த டைம் வந்தாலும் அதை கட்டமைக்கிறதுக்கான டியூட்டிஸும் அதை பாதுகாக்கிறதுக்கான டியூட்டிஸும் யாரோட கடமை? அரசோட கடமை. ஸோ அரசோட கடமை அந்த டைமில் இருந்தனால அரசுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அரசுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சனால தான் அது திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டாக போயிடுச்சு. இது செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணார், அரசு பண்ணிடுச்சுலாம் நான் சொல்ல வரல. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடெண்ட் இவங்க பண்ண ஒரு தப்பு, அவங்க சைடில் அவங்க லேட்டாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற தப்பு, இவங்க சொல்கிற தப்பு. என்னதான் இருந்தாலும் அவங்க எந்த டைமுக்கு வந்தாலும் சரி, அது அவங்களோட டியூட்டி. அது வந்து லைக் வந்து அந்த மக்களை வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வரமுறேன், அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் விஷயத்தை பண்ணி கொடுக்கணும்னு டிவிக்கு பார்ட்டி வந்து பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக போட்ட மாநாட்டில் வந்து ஃபுல் தண்ணி ஃபெசிலிட்டி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கான ஒரு ரிசல்ட்னா, கரூரில் வந்து அந்த ரோட் ஷோ நடத்துறது மூலமாக அங்கே நடந்த விளைவு வந்து இங்கே சரிப்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் என்ன தான் இங்கே சரிப்படுத்தினாலும் இவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படியாவது நம்ம மேலே உள்ள கெட்ட பேரை நீக்கிறதுக்காக இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த ஜென்சி கிட்ட எப்படியாவது பேர் வாங்கிடணும், இந்த திமுக கிட்டேருந்து இந்த டிவிக்கு கிட்டேருந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடணும், எப்படியாவது இந்த வாக்குகளை அள்ளி எடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம நாடகத்தை போட்டுட்ருக்காங்க. லேப்டாப்ஸை கொடுத்துடலாம். அதாவது நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், 4 வருஷம் ஒருத்தன் கலட்ட முடியல. 4 வருஷமாக கலாட்டாதவன் எலெக்ஷனுக்கு கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் கலாட்டுறேன், எல்லாருக்கும் நான் லேப்டாப்ஸ் கொடுக்குறேன், எல்லாருக்கும் நான் சைக்கிள் கொடுக்குறேன், 10 லட்சம் பேருக்கு நான் அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்தளவுக்கு ஒரு ஃப்ராடான விஷயம். அழகாக சொல்கிறேன், மாணவ செல்வங்களோட படிப்பை மேம்படுத்துறதுக்காக, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு நம்மளை முட்டாள்னு நினச்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். மக்கள் வந்து எந்தளவுக்கு இதை வந்து ஒரு உற்று நோக்கி இதை வந்து விழிப்புணர்வோடு நல்ல ஒரு ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பீங்க என்று உங்களோட கரங்களில் தான் அதுக்கான உரிமங்கள் இருக்குது. ஸோ தக்க நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று நம்பி உங்களோட கரங்களில் ஒப்படைச்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.